Hello viewers, welcome to T Stack. நம்ம போன வீடியோல ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பேசிக்கா பார்த்தோம். இந்த வீடியோல அதே ஃபங்க்ஷனுக்கு பாராமீட்டர் பாஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல பாராமீட்டர்னா என்ன, ஃபங்க்ஷன்ல பாராமீட்டர் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி டிஃபரெண்டா லேர்ன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருக்கேன். ஓகேங்களா? என்ன ஃபங்க்ஷன்? பாப்அப்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருக்கேன். இப்போ இந்த பாப்அப் ஃபங்க்ஷனை வந்து நான் மெயின் ஃபங்க்ஷன்ல இன்வோக் பண்றேன். ஓகே, நான் இப்போ இந்த பாப்அப்பை மெயின் ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணிட்டேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஓகே, கோடன் மெயின் டாட் கோ கொடுக்கும்போது என்ன நடக்கும்? மெயின் ஃபங்க்ஷன் கால் ஆகும். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள பாப்அப் கொடுத்துருக்கேன். ஸோ அது என்ன பண்ணுன்னா வணக்கம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணோம். ஆனால் இன்னும் அவுட்புட் வரல. மீன் டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் ஈச் டைமும் வணக்கம் மட்டும்தான் வருது. ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு வேல்யூ தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஈச் டைம் ஸ்டாட்டிக்கான வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு எதுக்கு ஃபங்க்ஷன்? ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபங்க்ஷனில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா காமனாக உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஐடியா, இந்த கான்செப்ட். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் ஒரு பேராமீட்டர் வாங்க போறேன். ஸோ பேராமீட்டர்னா ஒன்றும் கிடையாது, ஆர்கியூமெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைட் த வேர்ல்ட்ல இருந்து சில தகவல்கள் வாங்கி உள்ளுக்குள்ள இருக்க அந்த லாஜிக்கல் இந்த கர்லி பிரேஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லாஜிக்கல் யூனிட்டுக்கு உள்ள டேட்டா பாஸ் பண்ணணும். ஸோ டேட்டா பாஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா வந்து இந்த வகையில தான் வரணும், இந்த டைப்ல தான் வரணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் மாரி நம்ம டிஃபைன் பண்ணுவோம். சரிங்களா? அந்த ரூல்ஸ் டிஃபைன் பண்றது தான் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த கர்லி பிரேஸ்க்குள்ள கர்லி பிரேஸ் இல்ல, இந்த பாராந்தசிஸ்க்குள்ள நம்ம என்ன குடுக்க போறோம்னா, டேட்டாவோட டைப்பும், அந்த டேட்டா டைப் வாங்குறதுக்கு ஒரு வேரியபிளும் குடுப்போம். ஓகேங்களா? இத நம்ம வந்து பாராமீட்டர்ன்னு சொல்லுவோம். நான் இப்போ இங்க என்ன பண்ண போறேன்னா, ஒரு நேம் வாங்க போறேன். ஓகேங்களா? நேம் வாங்கி அந்த நேம அந்த லாகின்க்கு நான் பாஸ் பண்ண போறேன். ஸோ அது எப்படி பிரிண்ட் ஆகும்னா, வணக்கம் அந்த நேமும் சேர்ந்து வரும். நான் இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு லோக்கல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். நான் என்ன பண்றேன்னா, ஒரு பாராமீட்டர் டிக்ளேர் பண்றேன். நேம்னு ஒரு பாராமீட்டர் குடுக்குறேன். இப்போ இந்த நேம் வந்து எரர் அடிக்குது. ஏன் எரர் அடிக்குது? ஏன்னா, அதோட டைப்ப நம்ம இன்னும் டிஃபைன் பண்ணல. அன்டிஃபைன் அடிக்குது. ஸோ, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, அதோட டைப்ப டிஃபைன் பண்ணிட்டேன். அதோட டைப் வந்து என்னது? ஸ்ட்ரிங். ஸோ, நான் இப்போ ஸ்ட்ரிங்ங்றத டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நேம நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த வணக்கம் பக்கத்துல ஒரு கமா போட்டு நான் இங்க குடுத்துறேன். இன்னொரு ஆர்குமெண்ட்ட நான் பாஸ் பண்ணிட்டேன். இந்த ஃபங்ஷனுக்கு இன்னொரு ஆர்குமெண்ட்ட நான் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு மெத்தட். இந்த பிரிண்ட்எல்என்ங்கிறதே ஒரு மெத்தட் தான். ஸோ, நான் அதுக்கு வந்து இன்னொரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ இத ரன் பண்ணி பார்க்கும்போது, ஆ அந்த நேமும் சேர்ந்து வரும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்க வந்து நேம் குடுக்கணும். நான் என்ன பண்றேன், உம்ஞாம் என்ன சொல்லுவோம், சும்மா போடுவோம். என்ன போடுவோம்? மாஸ்டர்ன்னு போடுவோம். ஓகே, சூப்பர். இதான். ஓகே. இப்போ நான் திருப்பி இத எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். ஓகே. வணக்கம் மாஸ்டர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு சிம்பிளா தான் இருக்கும். ஆனா ஒரு மினிமமா ஒரு ஃபங்ஷன வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு பேசிக்லேருந்து அடுத்தடுத்த ஸ்டெப் போகும்போது இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பார்ட் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்காது. நீங்க நெக்ஸ்ட் வீடியோ டைரக்ட்டா போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ ஃபங்ஷன்ல அடுத்து இன்னும் கொஞ்சம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன மாரிலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்க போகலாம். ஆல்ரெடி ஃபங்ஷன்ஸ் பத்தி ஐடியா இருக்குன்னா, இல்ல உங்களுக்கு எதுவுமே தெரியாது பேசிக்ஸா தான் உங்களுக்கு எப்படி சொல்ல ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்க தாராளமா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ நேம்ங்கிற ஒரு பாராமீட்டர் வாங்கியிருக்கேன். அதுக்கு ஸ்ட்ரிங்குங்கிற டைப்ப நான் டிஃபைன் பண்ணிட்டேன். அந்த நேம் அந்த பாராமீட்டர என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த லாகிக்கு இன்னொரு ஆர்குமெண்ட்ட நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஆ நான் என்ன பண்ண போறேன், ஆல்ரெடி ஒரு ஆர்குமெண்ட் வாங்கியிருக்கேன். இப்போ இன்னொரு ஆர்குமெண்ட் வாங்கி, இன்னொன்னு வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் சேத்தாப்ல. நான் என்ன பண்றேன், ஒரு ஏஜ்ன்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் வாங்குவோம் நம்ம. ஓகேங்களா? ஏஜ் ஏஜ் ஏஜ்ங்கிறது என்ன டேட்டா டைப்? நம்பர் டேட்டா டைப். நம்ம அப்ப என்ன கொடுக்கணும்? இன்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? வணக்கம். அவர் பேரை போட்டு நம்ம இப்படி கேட்போம். உங்க வயசு இதுதானே? இதை போட்டு நான் என்ன பண்றேன்? ஏஜ் கொடுக்குறேன்.
ஸோ, இப்ப இங்க குடுக்குறோம். இந்த பாப்பப்ப நான் எங்க கால் பண்ணியிருக்கேன்? மெயின் ஃபங்ஷனுக்குள்ள கால் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த பாப்பப்க்கு நம்ம செட் பண்ணிட்டோம். ரூல் செட் பண்ணிட்டோம். இந்த ஃபங்ஷனோட சிக்னேச்சர் நம்ம செட் பண்ணியாச்சு. ஏஜ்ப்பா இந்த இடத்துல ஏஜ் இந்த 2 பாராமீட்டரையும் வாங்கி நீ இந்த மாரி தான் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ட்டேன். ஆனா, அதுக்கு தகவல் எங்க குடுக்கணும்? இந்த மெயின் ஃபங்ஷனுக்குள்ள இருக்க இந்த பாப்பப்ப நம்ம செட் பண்ணணும். அப்படி இருக்க பட்சத்துக்கு நம்ம இங்க வேல்யூவே இன்னும் குடுக்கல. அப்ப இங்க வேல்யூ குடுத்தா தான் அதால அக்செப்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ண முடியும். நான் இந்த இடத்துல ஒரு ஒரு 100 போடுறேன். ஓகே. ஓகே. நான் இப்ப அத ரன் பண்றேன். ஓகே. இப்போ அது வந்ததுக்கு உங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மாஸ்டர் "வணக்கம் மாஸ்டர், உங்க வயசு இதுதானே?" அப்படின்னு நான் 90 டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ, இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் சிம்பிளா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்ஷன் எப்படி டிக்ளேர் பண்றது, அதோட சின்டாக்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. அந்த சின்டாக்ஸ யூஸ் பண்ணி நம்ம வந்து அவுட் சைட் த வேர்ல்ட்ல இருந்து டேட்டாவ வாங்கி உள்ள இன்சைட் த ஃபங்ஷனுக்கு நம்ம குடுக்குறோம். ஏன்னா, ஆல் டைமும் ஒரே டேட்டா வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணுவோமான்னு கேட்டா, கிடையாது. டைனமிக்கா நமக்கு டேட்டா வேணும். மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு டேட்டாவையும் பொறுத்து தான் நம்ம ப்ராசஸ் ஒவ்வொருக்கும் பண்ற மாரி இருக்கும். நம்ம வந்து போக கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு உண்டான பிசினஸ் லாஜிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு லைன்ல பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பெரிய பெரிய டிஎஸ்ஏ அல்காரிதம்ஸ்லாம் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, உங்களுக்கு வெளியில இருந்து கிடைக்கிற டேட்டா வச்சு நீங்க மேனிபுலேட் பண்ணி சொல்ற மாரி இருக்கும். ஈவன் நான் உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் கேஸும் ஒண்ணு சொல்றேன். ஸோ, இப்போ ஒரு ஃபங்ஷன வந்து என்ன மாரி யூஸ் பண்ணலாம் அப்டின்னா, இப்போ ஒரு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் நீங்க பண்றீங்க அப்டிங்கிற பட்சத்துக்கு, ஒரு ட்ரான்ஸ்ஃபர்ன்னு ஒரு ஃபங்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபர்ங்கிற ஃபங்ஷன் மூலமா, இன்னாருக்கு இவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ணுப்பா. இன்னார் அக்கவுண்ட் இந்த இவ்வளோ அமௌண்ட்ட டிடக்ட் பண்ணுப்பா. அப்டிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க இதுக்குள்ள தான் வந்து என்ன பண்ற மாரி இருக்கும். லாஜிக் எழுதுற மாரி இருக்கும். உங்களுக்கு வேணா நான் அதையும் பண்ணி காட்டுறேன். ஃபங்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் டூ ஸ்ட்ரிங் ஓகேங்க. ஸோ, இந்த இடத்துல நீங்க குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா ஃப்ரம் குடுத்துட்டு, கமா குடுத்துட்டு, டூ குடுத்துட்டான். ஃப்ரம்க்கு டேட் எங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா ஆக்சுவலா ஃபங்ஷன்ல வந்து நீங்க வந்து கன்டினியூஸா அடுத்தடுத்து ஸ்ட்ரிங் தான் குடுக்க போறீங்க அப்படின்னா, கோலாங்ல திருப்பி திருப்பி ஸ்ட்ரிங் நீங்க அந்த டேட்டா டைப்ப குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது நெக்ஸ்ட் வரப்போற பாராமீட்டரும் சேம் டேட்டா டைப்னா, நீங்க இங்க குடுக்குற அந்த டேட்டா டைப்ப வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுவே கன்சிடர் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் 2 ஆர்குமென்ட்டுமே வந்து என்னன்னா, ஸ்ட்ரிங்கோடது தான் அப்படிங்கிற மாரி ஸ்ட்ரிங் டைப் தான் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கும். நான் இப்போ ப்ராசஸ்க்காக சின்னதா என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு ஒரு மேப் டிக்ளேர் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? டான்ஸ் ஆஃப் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸ்ட்ரிங் இன்ட் இப்போ ஜஸ்ட் இனிஷியலைஸ் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம இந்த மேப் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபர்தர் வீடியோல பார்ப்போம். ஓகேங்களா? அதெல்லாம் ஒரு சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான். அந்த மேப் கான்செப்ட்ஸ்லாம் ஃபர்தர் வீடியோல பார்ப்போம். இப்போதைக்கு நான் இதுல இருந்து டேட்டா ஸ்டோர் பண்ணிக்க போறேன் மட்டும் நினைச்சுக்கங்க. இந்த இது மூலமா. ஓகேங்களா? நான் இப்ப என்ன பண்றேன், பேலன்ஸ் ஆஃப்ல ஃப்ரம்ல இருந்து குடுக்குறாரு பார்த்தீங்களா? அமௌண்ட்ட குறைச்சு நம்மள ஒருத்தவங்க குடுக்குறாங்கன்னா, அவங்கள்ட்ட தானே அமௌண்ட் குறைக்கணும். ஓகே. குடுக்குறவர்ட்ட அமௌண்ட்ட குறைச்சுட்டேன். அதுக்கப்புறம் வாங்குறவருக்கு அமௌண்ட்ட கூட்டி விடணும். நான் என்ன பண்றேன், அமௌண்ட்ட கூட்டி விட்டேன். இங்க மைனஸ் இஸ் ஈக்குவல் டூ அப்படிங்கிற பட்சத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, அந்த பேலன்ஸ் ஆஃப்க்குள்ள இருக்க வேல்யூல இந்த அமௌண்ட் டிடெக்ட் ஆயிக்கும். பிளஸ் இந்த இஸ் ஈக்குவல் டூ அப்படிங்கிற பட்சத்துக்கு ஆல்ரெடி இருக்க வேல்யூல இந்த அமௌண்ட் வந்து இன்கிரிமெண்ட் ஆயிக்கும். இது சிமிலர் வந்து இந்த மாரி தான் வேணா ஒரு இத வேணா உங்களுக்கா நான் மாத்தி காட்டுறேன். என்ன ஆக்சுவலா அது என்ன பண்ணும் அப்படின்னா, பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து இத தான் பண்ணும். ஓகே. பிஹைண்ட் த சீன்ஸ் இந்த மாரி தான் பண்ணும். ஸோ, இந்த அடிஷன் இந்த மாரி திருப்பி டைப் பண்றதுக்கு பதிலா நம்ம சிம்பிளா இப்படியே குடுத்துக்கலாம். இது வந்து பேசிக்கா காமனா எல்லா புரோகிராமிங் லாங்குவேஜ்ல இருக்க ஒரு விஷயம் தான். நான் இது முடிச்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? எஃப்பி பேலன்ஸ் ஆஃப் ஃப்ரம் வச்சு நான் பேலன்ஸ் திஸ் ஆஃப் ஃப்ரம் ஓகே. ஓகே. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ ஒரு லாகிங் ஸ்டேட்மெண்ட்ட எடுத்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதில என்ன பண்ணியிருக்கேன்னா, பேலன்ஸ் ஆஃப் ஃப்ரம் இஸ் இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம என்ன ஸ்டோர் பண்றோம், அந்தந்த ஆட்களுடைய பேலன்ஸ அவங்கவங்க நேம்ல நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ, நான் இப்ப திருப்பி அவங்களோட நேம் குடுத்து நான் அத கால் பண்ணும்போது அவங்களோட பேலன்ஸ் ரிட்டர்ன் ஆகும். நான் இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர எங்கேயுமே கால் பண்ணல. ஸோ, அதனால வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகாது. நான் என்ன பண்றேன்னா, மெயின் ஃபங்ஷனுக்குள்ள நான் வந்து டிக்ளேர் பண்றேன். ஓகேங்களா? பேலன்ஸ்ல வந்து
மாஸ்டர்ட்ட இருந்து ஜூனியர்னு போடுவோம் சும்மா. ஜூனியருக்கு ரூ. 100 சென்ட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ சென்ட் பண்ணோம்னா மாஸ்டருக்கு ஒரு அமௌண்ட் வேணும்ல. ஃபர்ஸ்ட் நம்ம மாஸ்டருக்குன்னு ஒரு அமௌண்ட் வச்சுப்போம். மாஸ்டர்ட்ட சாரிம்மா குழம்பிட்டேன். சரி, இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும். மைனஸ்ல வரும். வெளிய டிக்ளேர் பண்ணி உங்களுக்கு அதெல்லாம் சேஞ்ச் பண்ணா கண்டிப்பா குழப்பமா இருக்கும். ஓகே. நான் இப்போதைக்கு மைனஸ் காட்டும். மாஸ்டரோட வேல்யூ வந்து மைனஸ்ன்னு காட்டும். ஆ ஜூனியரோட வேல்யூ வந்து இன்கிரிமெண்ட் ஆன மாரி காட்டும். நான் உங்களுக்கு அத வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஓகே. வரட்டும். ஓகே. இது மேல நம்ம பிரிண்ட் பண்ண லாகின் ஸ்டேட்மெண்ட் அத விட்டுருங்க. கீழ பார்த்தீங்களா? பேலன்ஸ் ஆஃப் மாஸ்டர் இஸ் -100. ஏன்னா மாஸ்டர்ட்ட பேலன்ஸே கிடையாது. அவர்ட்ட பேலன்ஸ் இல்லாம அவர் குடுத்தாருன்னா அவர் கடனாளி தான். சரிங்களா? ரூ. 100 கடன் வாங்கி குடுத்துருக்காருங்கிற மாரி நெனச்சுக்கோங்க. -0. ஜூனியரோட அக்கவுண்ட்ல வந்து ரூ. 100 ஏறிருச்சு. ஸோ, இப்ப இந்த இடத்துல இந்த மாரி ஆட்கள் மாறி, மாறி வருவாங்க. ஸ்டாட்டிக்கா நம்ம எல்லா இடத்துலயும் வந்து மாஸ்டர், ஜூனியர்லாம் செட் பண்ணிட்டு இருக்க முடியாது. டேட்டா மாறி, மாறி வரும். இது வந்து ஸ்ட்ரிங்க்கு மட்டுமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. நீங்க அடுத்து நெறைய டைப் ஆஃப் டேட்டாஸ நீங்க வாங்கி ஃபங்ஷன்குள்ள ப்ராசஸ் பண்ணுவீங்க. ஒரு ஃபங்ஷனால ஒரு ஸ்ட்ரக்ட வாங்கிக்க முடியும். ஒரு இன்டர்ஃபேஸ வாங்கிக்க முடியும். ஒரு மேப்ப வாங்கிக்க முடியும். இந்த மேப்பவே வந்து ஆர்குமென்ட்டா நம்ம பாஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஃபங்ஷன்ஸ் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ்ல நம்ம பார்ப்போம். பேசிக்கா ஒரு ஃபங்ஷன் இப்படிதான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒரு பாராமீட்டர் யூஸ் பண்ணி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ, கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஃபங்ஷன்ல எப்படி பாராமீட்டர் பாஸ் பண்ணலான்னு சொல்லி கண்டிப்பா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல ஃபங்ஷன்ல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ, இந்த வீடியோ அவ்வளதான். புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய் பாய்.